மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த தை மாத பலன்கள்லாம் ஒன்றா இரண்டா அத்தனை நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. பாயிண்ட் நம்பர் ஒன்னே என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்தார், காதல்லாம் வந்தது. இப்போ அவர் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடத்துக்கு போனது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் 12 கூடையவர். 12 கூடையவர் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் தோன்றுகிறது. விபரீத ராஜயோகம் ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் வரப்போகுதுங்க. இப்போது 12 கூடையவன்னா யாருன்னா, இல்லற வாழ்க்கை, சுகம், மகிழ்ச்சி, அயன சயன ஸ்தானம், ஒரு ஹாப்பியாக ஒரு மனிதன் இருக்கிறது. நாட் ஒன்லி இல்லறம்னு சொல்லக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பர்சனலான சந்தோஷங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 12ஆம் இடம். அப்போ 12ஆம் சும்மாவே இருந்தால் கூட தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ சும்மாவே இருங்க. சில ஆமாம், ஏதோ ஒன்று பிடிச்சவங்களோட இருக்கிறது, பிடிச்சவங்களோட சாப்பிட்றது, பிடிச்சவங்களோட வாழ்கிறதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பினை. நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. பிடிச்சவங்களோட வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்போது 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது அவர் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது. வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷமெல்லாம் வருது.